சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 7. தன்னுடன் வந்து கொண்டிருந்த ஆதித்தனின் புரவி திடீரென்று நின்றது கண்டு திரும்பி பார்த்தான் பார்த்திபன். என்னவாயிற்று ஆதித்தா? அந்த மாந்தோப்பில் பார், ஒருவனின் செய்கை வித்தியாசமாக இருக்கிறது. ஏறக்கூடிய உயரமே உள்ள மரத்தில் எதற்காக கால் வைத்து எகிரி குதித்து கொண்டிருக்கிறான். எதையோ வீசுகிறான். எகிரும்போது என்னவென்று பார்ப்போம் வா. நமக்கு இருக்கும் அவசரத்தில் இந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவைதானா நண்பா? அவசரம் என்ற ஒற்றை சொல்லால் சில அரிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லதல்ல. சிந்தைக்குள் வந்துவிட்டான் அவன். வா, சற்று கவனித்து விட்டு வரலாம் அவனை. நண்பர்கள் இருவரும் வந்தியத்தேவனை நெருங்க, இதை அறியாத வந்தியத்தேவனோ எகிரி குதித்து குறுவாளை பிளவின் மூலம் மாங்கனிகளை வீழ்த்த முயற்சித்து கொண்டிருந்தான். அவனது செய்கை குழப்பத்தையும் கூடவே சிரிப்பையும் வரவழைத்தது இருவருக்கும். யாரடா நீ? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கு என்ற பார்த்திபனின் குரல் கேட்டு திரும்பினான் வந்தியத்தேவன். மாமரத்துக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று கேலியாக சொன்னவனை நோக்கி, யாரென்று தெரியாமல் பேசுகிறாயா? கோபமானான் பார்த்திபன். தவறு. நான் யார் என்பது எனக்கு தெரியும். நீதான் யார் என்று சொல்லாமலேயே பேசிக்கொண்டிருக்கிறாய். தெரிந்தால் என் முன்பு நின்று கொண்டிருக்க மாட்டாயடா. ஏன், அத்தனை மோசமானவனா நீ? அடே என்று வாழ் உருவிய பார்த்திபனை தடுத்து தன் புரவி விட்டு இறங்கினான் ஆதித்தன். பார்த்தால் வீரன் போல தெரிகிறீர், பேச்சில் விவேகம் இல்லையே. வேகமான பேச்சுக்கு விவேகம் பொருத்தமாக இருக்காதே. நல்லது, இந்த மரத்தின் மேல் என்ன கோபம்? ஏன் இப்படி எகிரி எட்டி உதைக்கின்றீர்? கனிகளை கேட்டேன், தரவில்லை. அதனால் மிரட்டி உதைத்து பெற நினைக்கிறேன். முடியாத முயற்சி வீணல்லவா? முயற்சிக்காமல் முடிவெடுப்பது அதைவிட தவறல்லவா? அருமை அருமை, உமது பேச்சு ரசிக்க வைக்கிறது உண்மை. எனக்காக உண்மையை சொல்லுங்களேன். யாரையா நீர்? என்னதான் செய்து கொண்டிருந்தீர் இங்கே? என்னை வந்தியத்தேவன் என்பார்கள். வானவரையர் குலம். பழையாறைக்கு செல்லும் வழியில் பசிக்கு 2 கனிகளை பறிக்கலாம் என்று இங்கு வந்தேன். பறித்து பசியாறி இருக்கலாமே. அதற்குள் தான் நீர் வந்து இடைமறித்து விட்டீரே. மரத்தில் ஏறியே பறித்திருக்கலாமே, அல்லது வாழை எறிந்தாவது பறித்திருக்கலாமே. அதைத்தானே செய்து கொண்டிருந்தேன். இடது பக்கம் இருக்கும் கனிகளை பறிக்க வலதுபுறம் இருந்து மரம் தடுக்கும் என்று தெரிந்தும் வாள் எறியும் வீரனை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். எதையும் எளிதாக அடைவது எனக்கு பிடிக்காது. போராடி அடையாத எதுவுமே இன்பத்தை தராது என்றான் வந்தியத்தேவன். அருமை, என் மனநிலையை ஒத்த ஒரு வீரன். இறுதி வரை கிடக்கவில்லை என்றால் பசியாகவே இருந்து விடுவீரோ? கிடைக்காதது எதையுமே இன்று வரை நான் முயற்சித்ததில்லை என்று கூறிக்கொண்டே எகிரி மரத்தின் மேல் கால் வைத்து குறுவாளை எறிய அது சரியாக பிளவினுள் நுழைந்து கனிகளை கொய்து கீழே தள்ளியதை பார்த்த ஆதித்தன் தன்னை மறந்து கைத்தட்டினான். அருமை நண்பா, அருமை. விடாமுயற்சிக்கு நீ ஒரு உதாரணம். என்ன சொன்னீர்? நண்பனா? நானா? உமக்கா? யார் எவரென்றே தெரியாமல் உம்மை எப்படி நண்பனாக ஏற்பது? உணர்வில் ஒன்றினால் போதும் நண்பா, ஏற்றுக்கொள்ளலாமே. ஒன்றுவதற்கு முன்பு யார் என்பதை நான் உணர வேண்டுமே. என்னை ஆதித்தன் என்பார்கள். அதோ இருப்பவன் பார்த்திபன், என் நண்பன். போதுமா? இன்னும் ஏதாவது தகவல் தேவையா? இல்லை, தேவையில்லை. என்னால் உம்முடன் ஒன்றி போக முடியும் என்று தோன்றவில்லை. உம்மை விடுவதாக இல்லை. என்னவென்று தெரியவில்லை. உம்மை கண்டதில் இருந்து மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி. உன்னை உறவாக்கி கொள்ள என் உள்ளம் துடிக்கிறது. அப்படியென்றால் பெண் கொடுத்து என்னை மாப்பிள்ளையாக்கி கொள்ளேன் என்ற வந்தியத்தேவனை நோக்கி அடே என்று தன் வாளோடு பாய்ந்தான் பார்த்திபன். அவனை தடுத்து நிறுத்திய ஆதித்தன், நண்பன் நம்மை சோதிக்கிறான். ஆத்திரப்படாதே பார்த்திபா. சோதிக்காமல் இறைவன் கூட அருளுவதில்லையே என்றான் வந்தியத்தேவன். இறைவனும் நீயும் ஒன்றா? இல்லை, இறைக்கும் மேலே நான் உமது நண்பனாக போகின்றவன். அதற்கு முன்பு 2 நிபந்தனைகள். என்ன நிபந்தனைகளோ என்று ஆதித்தனை இடைமறித்த பார்த்திபன், இவன் நமக்கு நிபந்தனை இடுவதா? இது தேவைதானா ஆதித்தா என்றான். தேவை என்பதால் தானே இவன் நட்பை தேடிக்கொண்டிருக்கிறேன். சற்று பொறு என்ற ஆதித்தன் வந்தியத்தேவனை நோக்க, முதல் நிபந்தனை, என் முன்பு வாள் எடுத்த எவரையும் நான் என் வாளால் நலம் விசாரிக்காமல் விட்டதில்லை. எனவே உமது நண்பனுடன் நான் வாழ்போர் புரிய அனுமதிக்க வேண்டும். நான் வென்றால் உனது நண்பனாவேன், அவன் வென்றால் அவனது எதிரியாவேன். சம்மதமா? 2வது நிபந்தனை,
அதை வென்ற பின்பு உமது நண்பனாக சொல்கிறேன். ஆதித்தன் பார்த்திபனை பார்க்க இதற்காகவே காத்திருந்தவன் போல வாளோடு வேகமாக பாய்ந்தான் பார்த்திபன். பார்த்திபனின் தாக்குதல்களை சாதாரணமாக கையாண்டான் வந்தியத்தேவன். முகத்தில் புன்னகை மாறாது அவன் போரிடும் திறமை கண்டு ஆதித்தனே வியந்து போனான். பார்த்திபனுக்கோ ஆத்திரம் அதிகமாக மூர்க்கமாக தாக்கினான். தன்னை ஓரிடத்தில் நிலைப்படுத்தி கொண்ட வந்தியத்தேவன் பார்த்திபனை சுழல விட்டு அவனது சக்தியை குறைத்து கொண்டே வந்தான். தன்னை தாக்காமல் தன் எதிர்ப்புகளை மட்டுமே தடுத்து கொண்டு வரும் வந்தியத்தேவனை குறைத்து மதிப்பிட்ட பார்த்திபன் களைப்படையும் நேரத்திற்கு காத்திருந்தான். வந்தியத்தேவன் பார்த்திபனின் வாளின் வேகம் குறைவதை அறிந்தவுடன் எதிர்பாராத தருணத்தில் தன் வேகத்தை அதிகரித்தான். திகைத்த பார்த்திபன் சுதாரித்து திரும்பும் முன்பு ஒற்றை வீச்சில் பார்த்திபனின் வாள் அவன் கையிலிருந்து விடுபட்டு துள்ளி குதிக்க மண்ணில் விழப்போன வாளை தன் கையால் பிடித்தான் வந்தியத்தேவன். அருமையான வாழ்வீச்சு, விவேகமான வெற்றி என்று பாராட்டினான் ஆதித்தன். பார்த்திபனின் வாளை அவனது கையிலேயே கொடுத்துவிட்டு ஆதித்தனை நோக்கி, உமது நண்பனின் வாழ்வீசும் திறமை அபாரம். ஏனெனில் இத்தனை நேரம் நான் எவருடனும் போரிட்டது இல்லை. அவனது கோபம் அவனது மனநிலையோடு ஒத்து வராததால் தான் தோற்க நேர்ந்தது. எதிரியின் கோபமூட்டி அவனது மனநிலையை சிதைத்தால் எளிதாக வென்றுவிடலாம். என்றாலும் ஒரு சிறந்த வீரனுடன் தான் நான் போரிட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நல்லதொரு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி நண்பா. தன்னை நண்பா என்று அழைத்த வந்தியத்தேவனை ஆற தழுவிய ஆதித்தன், இப்போது சொல், உன் இரண்டாவது நிபந்தனை என்ன என்றான். தனது இரண்டாவது நிபந்தனையை வந்தியத்தேவன் கூறியதும் விழுந்து விழுந்து சிரித்தான் பார்த்திபன். வெறி கொண்டு சிரித்தான். ஆதித்தனுக்கோ பெரும் கவலையாகி போனது. அந்த நிபந்தனை, உமது கரும்புறவியில் ஏறி இந்த தோப்பை ஒரு சுற்று சுற்றி வர விரும்புகிறேன் என்று தனது இரண்டாவது நிபந்தனையை வந்தியத்தேவன் கூற, இல்லை நண்பா, அது என்று ஆதித்தன் முடிப்பதற்குள், ஏன் புறவியை ஓட்டி சென்று விடுவேன் என்று ஐயமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். முதலில் ஏற முடிகிறதா பார், பிறகு ஓடலாம் என்று கூறி சிரித்தான் பார்த்திபன் ஏளனமாக. ஏன், எனக்கு குதிரையேற்றம் தெரியாது என்று நினைத்தீர்களா? அதற்கில்லை நண்பா, என் புறவி என்னை தவிர வேறு எவரையுமே தன்மேல் ஏற அனுமதிக்காது. பார்த்திபன் கூட பல முறை முயன்று பலனின்றி விழுந்திருக்கிறான். அதனால் தான் சொல்கிறேன். அப்படியா? ஆர்வம் அதிகமாகிறது எனக்கு. உன் புறவியின் மீது எது நடப்பினும் என் பொறுப்பு. நீர் அனுமதி மட்டும் தாரும். சரி என்று தயக்கத்துடன் ஆதித்தன் தலையாட்ட புறவியின் அருகில் சென்றவன் அதன் காதில் ஏதையோ கூறி அதன் பிடரியை 2 முறை தட்டி அனாயாசமாக அதன் மீது ஏறினான். வியந்து போய் விழிமூட மறந்து பார்த்தனர் ஆதித்தனும் பார்த்திபனும். இதுவரை எவருமே ஏறக்கூட முடிந்ததில்லையே, இவன் எப்படி புறவியை கட்டுக்குள் கொண்டு வந்து பயணிக்கிறான்? மந்திரம் ஏதாவது தெரிந்தவனோ? மதிமயங்கி நின்றனர் இருவரும். தோப்பை சுற்றி வந்து புறவியில் இருந்து குதித்த வந்தியத்தேவன், சரி நண்பா, புறப்படுங்கள். நான் என் லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறேன். காலம் கனிந்தால் மீண்டும் சந்திப்போம் என்றான். என்ன, அதற்குள் பிரிவதா? உன்னுடைய லட்சிய பயணத்தில் நாங்களும் பங்கு கொள்ளக்கூடாதா என்று கேட்ட ஆதித்தனை கூர்மையாக பார்த்த வந்தியத்தேவன், பெரிதாய் ஒன்றுமில்லை. பெரிய பழுவேட்டரையர் படையில் தளபதியாக சேர வேண்டும். அதற்காகத்தான் பழையாறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று மிக சாதாரணமாக அவன் சொன்னதை கேட்டு ஆதித்தனுக்கே சிரிப்பு வந்தது. என்ன நண்பா, விளையாடுகிறீரா என்ன? சோழர் படையிலேயே மிகவும் கடினமான படை பெரிய பழுவேட்டரையரின் படைதான். மொத்த சோழத்தின் தளபதி அவர். அவரது படைக்கு தளபதியாவது என்றால் எத்துணை கடினம் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறாயா? சோழர் படைக்கே தளபதியாக வேண்டும் என்ற ஆவலில்தான் நான் கிளம்பினேன். நான் மிகவும் மதிக்கக்கூடிய வீரர் பெரிய பழுவேட்டரையர் அப்பதவியில் இருப்பதால் சிறிது காலம் அவருக்கு தளபதியாக பணிபுரிந்துவிட்டு அதன் பிறகு சோழத்துக்கு தளபதியாகலாம் என்று எண்ணம் என்றான் வந்தியத்தேவன். ஆதித்தா, இவன் மூளை கலங்கியவன் போல தெரிகிறது. பெரிய பழுவேட்டரையர் மட்டும் இவன் பிதற்றலை கேட்டிருந்தால் இந்நேரம் அவரது ஒற்றை பிடியிலேயே இவன் உலகம் துறந்திருப்பான். இவனது நல்ல நேரம் நம்மை வழியில் சந்தித்தது. வா போகலாம். இவன் சித்தம் தெளியட்டு முதலில் என்றான் பார்த்திபன். இல்லை, கிடைக்காதவற்றை நான் முயற்சிப்பதே இல்லை என தெளிவாக உறுதியாக கூறிய இவன், லட்சியம் உயர்வானதுதான், ஆனால் அடையும் வழி தெரியாமல் உளறுகிறான். இவனை இப்படியே விட்டு செல்லவும் எனக்கு மனம் இல்லை. சற்று பொறு என்ற ஆதித்தன், நண்பா, உனது லட்சியம் நிறைவேற கால நேரம் உண்டு. தகுந்த நேரம் பார்த்து நானே உன்னை அவரிடம் சேர்க்கிறேன். அதுவரையில் என்னுடன் இரு என்றான் ஆதித்தன். உமக்கு பெரிய பழுவேட்டரையரை தெரியுமா?
நீர் சொன்னால் அவர் கேட்பாரா? ஆவலுடன் கேட்டான் வந்தியத்தேவன். என் தந்தையார் சொன்னால் தட்டாமல் கேட்பார். அதனால் முதலில் உன் வீரம் என்ன என்பதை என் தந்தையிடம் நிரூபிக்கலாம். அதன் பிறகு நீ நினைப்பது போல பெரிய பழுவேட்டரையரை சந்திக்கலாம். உமது தந்தை பழுவேட்டரையர் படையில் பணிபுரிகிறாரா? உபதளபதியா தளபதியா என்று கேட்ட வந்தியத்தேவனை நோக்கி, இல்லை வீரனே, உமது பெரிய பழுவேட்டரையர்தான் தளபதியாக இவரது தந்தையிடத்தில் பணிபுரிகிறார். சுந்தர சோழர் என்பார்கள் இவரது தந்தையை என்று பணிவாக குனிந்து சொன்ன பார்த்திபனை நோக்கிய வந்தியத்தேவனுக்கு உலகமே சுழன்றது ஒரு நொடியில். அப்படியென்றால் இவ்வளவு நேரம் நான் பேசிக் கொண்டிருந்தது இளவரசர் ஆதித்த கரிகாலரிடமா? மிக பெரிய வீரனாயிற்றே. இவரா என் நட்பிற்காக என்னிடம் இறஞ்சியது? மன்னிக்க வேண்டும் இளவரசே, தாங்கள் யாரென்று அறியாமல் தங்களிடமே விளையாடிவிட்டேன். என் இயல்பு இது, இதை பொறுத்தருள வேண்டும் என்று மண்டியிட்டு வணங்கியவனை அருகில் சென்று ஆற தழுவிய ஆதித்தன், அந்த வெகுளியான துடுக்குத்தனம்தான் உன்பால் என்னை ஈர்த்தது நண்பா. நமக்குள் மன்னிப்பு தேவையில்லை. நீ என்னை ஆதித்தன் என்றே அழைக்கலாம். போலியான மரியாதைகளை நான் விரும்புவதில்லை. எனக்காக சிறிது காலம் என் படையில் என்னுடன் இரு. தக்க நேரம் வரும்போது உன்னை பழுவேட்டரையரிடம் சேர்க்கிறேன். அதுவரை என் நண்பன் என்ற பதவியில் இருக்க முடியுமா என்று கேட்ட ஆதித்தரை மனம் நெகிழ்ந்து கலங்கிய கண்களுடன் பார்த்தான் வந்தியத்தேவன். ஆதித்தரே, என்னை ஆட்கொண்டீர் நீர். எம் உதிரத்தில் வீரம் இருக்கும் வரை உன் பணி செய்திருப்பேன். இனி என்னுடைய ஒவ்வொரு செயலும் சோழத்தின் நலனை முன்னிறுத்தியே இருக்கும். இது என் வாளின் மீது ஆணை என்று கூறிய வந்தியத்தேவன் தனது உடை வாளை ஆதித்தனின் எதிரில் மண்ணில் கொத்தி அதன் முன்பு முழங்காலிட்டு தலை குனிந்து மண்டியிட்டான். ஒரு வீரன் தன் தலைவனுக்கு காட்டும் உயரிய மரியாதை அது. அவனை தோள் பிடித்து தூக்கிய ஆதித்தன், வந்தியத்தேவனே, சோழத்தின் இளவரசனாக நான் உம்மிடம் நட்பு கொள்ளவில்லை. என்னுடைய நோக்கம் பெரியது. அது நிறைவேற உன் போன்ற உண்மையானவர்களின் உறவு அவசியம். தன் புகழை நிரூபித்த ஒரு பெரிய தலைமுறையை தாண்டி நம்மை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு. அதற்காக கடுமையான பல சோதனைகளை சந்திக்க தயாராக இரும். இப்போது பழையாறைக்கு செல்வோம், வாரும் என்று அவன் தோள் மீது கை போட்டபடி தன் புறவியை நோக்கி செல்லும் ஆதித்தனை கண்ட பார்த்திபனின் மனமும் முகமும் சுருங்கியது. இந்த நட்பை தொடர விடுவது நமக்கு நல்லதல்ல என்ற பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது அவனுக்குள். அன்று ஆரம்பித்த அந்த வெறுப்பு நாளுக்கு நாள் தனக்குள் வளர்ந்து கொண்டே வருவது போல் ஆதித்தரின் மனதின் மதிப்பில் வந்தியத்தேவனும் உயர்ந்து கொண்டே போகிறான் என்பதை பார்த்திவேந்திரனால் உணர முடியவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 8. பார்த்திபா, பார்த்திபா என்ற ஆதித்தனின் பலமான குரலும் தோள் தட்டிய உலுக்கலும் அவனை பழைய நினைவுகளில் இருந்து மீட்டு கொண்டு வந்தது. என்ன ஆயிற்று பார்த்திபா? இத்தனை தீவிர சிந்தனை எதற்கு? தன் புறவியின் வேகத்தை குறைத்தவாறே கேட்டான் ஆதித்தன். ஒன்றுமில்லை நண்பா, திடீரென்று தொண்டை நாடு நோக்கி புறப்பட்டு விட்டாய். எதற்காக என்று கூறவில்லை, நான் கேட்கவும் இல்லை. எத்தனை நாள் அங்கு இருக்கப் போகிறோமோ என்றெல்லாம் யோசித்து வந்தேன் என்றான் பார்த்திபன். இதென்ன ஆச்சரியம்? செல்வது உன்னுடைய இடம். இப்போதைய தொண்டை மண்டலத்தின் இளவரசன் நீ. உன் தாய்மண் நோக்கி செல்லும் உனக்கு எதற்கு இந்த சிந்தனை? எத்தனை நாட்கள் ஆயினும் மகிழ்ச்சிதானே என்றான் ஆதித்தன். உடன் வந்து கொண்டிருப்பது சோழத்தின் இளவரசர் அல்லவா? வரவேற்க தயாராக ஏற்பாடுகளை கவனிப்பது என் கடமை அல்லவா? தேவையே இல்லை. தற்போது உன்னுடன் வருவது உன் நண்பனாக மட்டும்தான். எந்தவித சிறப்பு வரவேற்பிற்கும் அவசியமே இருக்காது. எனவே கவலையை விடு. அது இருக்கட்டும் நண்பா, இம்முறை காஞ்சி விஜயத்துக்கு ஏதாவது தனித்த காரணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றான் பார்த்திபன். உண்மைதான், இம்முறை குறைந்தது ஒரு திங்களாவது அலைய வேண்டியிருக்கும் தொண்டை மண்டலத்தில், அதுவும் குறிப்பாக காஞ்சியில் என்றான் ஆதித்தன். காஞ்சியிலா? அதுவும் ஒரு திங்களா? அதிலும் அலைய வேண்டியிருக்கும் என்கிறாயே. பெரும் படை ஏதாவது திரட்ட எண்ணமா? ஆதித்தன் என்றாலே போர் மட்டும்தான் நினைவுக்கு வருமா பார்த்திபா? அதை தவிர்த்து நான் வேறு எதையுமே யோசிக்க மாட்டேன் என்று நம்பிக்கையா? அப்படி இல்லை நண்பா, உன் இயல்பை அறிந்தவன் நான். புரியாதவர்களுக்கு நீ புயல் என்பது போல உன்னை புரிந்து கொண்டவருக்கு பூவிலும் மென்மையானவன் என்பதை நான் அறிவேன். வேறு எந்த காரணத்தையும் யூகிக்க முடியவில்லையே என்றான் பார்த்திபன். ராஷ்டிரகூடத்திலும் பாண்டியத்திலும் போர் செய்து கொணர்ந்த செல்வங்களை என்ன செய்யலாம் என்ற முடிவினை எட்டவே தற்போதைய பயணம். அதைத்தான் தஞ்சைக்கும் பழையாறைக்கும் அனுப்பியாகிவிட்டதே. பாதிக்கும் மேல் இறைப்பணிக்கும் ஒதுக்கப்பட்டு விட்டதே.
பழைய செங்கலால் ஆன தளிகளை எல்லாம் அதன் பெருமை மாறாமல் கற்றளிகளாக மாற்ற திட்டமிட்டுள்ளார் சோழமாதேவியார். அதற்கு மாமன்னரும் அனுமதி அளித்துள்ளாரே என்றான் பார்த்திபன். நல்ல விஷயம்தான். இறைப்பணி தொடர்வதில் தவறேதும் இல்லை. அதே சமயம் எனக்கு வேறொரு எண்ணமும் உண்டு. அதற்காகவே இடம் தேர்வு செய்ய சொல்கிறேன் இப்போது என்றான் ஆதித்தன். என்ன நண்பா, பாட்டன் பராந்தகனார் போல இறைவனுக்காக தனித்த ஆலயம் ஒன்று எடுப்பிக்கப் போகிறாயா என்ன? இது பற்றி என்னிடம் கூட கூறவே இல்லையே. காஞ்சியில் கைலாசநாதரை விஞ்சி ஒரு ஆலயம் எடுப்பிக்க முடியுமா என்ன? எத்தனை வரினும் அத்தனையும் விஞ்சி நிற்கும் ராஜசிம்மனின் கைலாயநாதர் கற்றளி என்பதில் எனக்கு ஐயமே இல்லை. இறைவனுக்கான ஆலயம் இல்லையெனில் வேறு எதற்காக இடம்? எம் இறைவர்களுக்கான இருப்பிடம் அமைக்க. புரியவில்லையே நண்பா. என்னை பெற்றவர்கள் எமக்கு இறைவன்தானே. அவர்களுக்காக ஒரு மாளிகை அமைக்க திட்டம், வெகு நாளைய எண்ணம். அதிலும் கைலாயநாதர் கோயிலுக்கு சற்று அருகில் இருத்தல் அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்பதால் காஞ்சியை தேர்ந்தெடுத்தேன். காஞ்சியில் மாளிகையா? மாமன்னருக்கும் அவர் தம் மாதேவியருக்குமா? இல்லை, என் தாய் தந்தையருக்கு. அவர்கள் விருப்பப்படி காஞ்சியிலேயே தங்கி கைலாயநாதரை தரிசிப்பதற்கு, அதன் எழிலார்ந்த சிற்பங்களில் மனதை பறிகொடுப்பதற்கு. அப்படியா? அவர்களது விருப்பம் இதுவா? உன்னிடம் சொன்னார்களா? இல்லை, என் தம்பி அருள்மொழியிடம் ஒரு முறை இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். இறுதி காலத்தை காஞ்சியில் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அங்குள்ள சிற்பங்களை சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். அதை என்னிடம் அவன் கூற, அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றலாம் என்று எண்ணி இருக்கிறேன். அதற்காகவே இந்த மாளிகை கட்ட இடம் தேடுதல். மாமன்னருக்கு கிடைக்காத இடமா? அவர்கள் நினைத்தால் இது ஒரு காரியமே அல்லையே. பிறகு நான் எதற்கு? அரசு சார்ந்த விஷயங்களில்தான் என்னால் என் தந்தையோடு ஒத்துப்போக இயலவில்லை. இதையாவது செய்து அவர்களது ஆசையை நிறைவேற்ற நினைக்கிறேன். ஆதித்தனை பாசத்தோடு பார்த்தான் பார்த்திபன். கோபம், வீரம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரிந்த உனக்கு அன்பு, பாசம், நேசம் போன்றவைகளை வார்த்தைகளில் விளக்க தெரியாததன் காரணமாகவே உன்னை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆதித்தா என்றான் பார்த்திபன். அதுவும் நல்லதுதானே. என்னுடைய பலவீனம் எது என்று எவருக்குமே தெரியாமல் இருப்பது வரமல்லவா? சிரித்து கொண்டே பதில் சொன்னான் ஆதித்தன். சரி, மாளிகை என்றால் எப்படி? தஞ்சை போலா, பழையாறை போலா? இதுவரை எங்கும் இல்லாதது போல. மாளிகையில் இருந்து ஒரு சுரங்க வழி நேரடியாக கைலாயநாதர் கோவிலை இணைக்க வேண்டும். அதற்கு அதன் அருகிலேயே இடம் வேண்டும். செய்துவிடலாம். தூரமே ஆயினும் அமைத்து விடலாம். மாளிகை இங்கு எதற்கு என்ற கேள்வி வருமே, அதற்கு என்ன பதில் சொல்வது? அதை நான் பார்த்து கொள்கிறேன். எவர் கேட்பினும் இது எதற்காக கட்டப்படுகிறது என்பதை பற்றி வாயை திறக்கக்கூடாது. இது நண்பனாக எனது வேண்டுகோள் என்றான் ஆதித்தன். நிச்சயமாய். காஞ்சி சென்றவுடன் அதற்கு தேவையான ஆயுதங்களை செய்து விடுகிறேன். கல் தச்சர்கள், கருமார்கள் என அத்துணை பேரையும் குவித்து விடுகிறேன். தொண்டை மண்டலம் முழுவதும் இதற்காக எவர் இருப்பினும் வரவழைத்து விடுகிறேன் என்றான் பார்த்திபன். கூடவே நிறைய பொற்கொள்ளர்களையும் பொன் வேலை செய்யும் கருமார்களையும் வரவழைக்க வேண்டுமே என்றான் ஆதித்தன். அவர்கள் எதற்காக? குழம்பி போய் கேட்டான் பார்த்திவேந்திரன். எங்குமே இல்லாதபடி ஒரு மாளிகை என்றேனே, புரியவில்லையா உனக்கு? என் தாய் தந்தையர்களுக்காக நான் அமைக்க இருப்பது பொன் மாளிகை. இதை கேட்ட பார்த்திபன் அதிர்ந்து போனான். ஒரு நாழிகை மயக்கமே வந்தது. பொன் மாளிகையா? மாளிகை உள்ளும் புறமும் பொன்வேய போகிறானா? இது இளவரசன் என்னும் மமதையால் செய்வதல்ல. தன் பெற்றோர் மீதுள்ள அளவு கடந்த அன்பு, எல்லையில்லாத பாசம். வார்த்தைகளால் வெளிப்படுத்த தெரியாததை தன் செயலால் உணர்த்த துடிக்கிறான் இவன். ஏனோ ஆதித்தனை கட்டி தழுவ வேண்டும் போல இருந்தது பார்த்திபனுக்கு. புறவியில் பிரயாணிப்பதால் அது இயலாமல் போனது. இப்படி ஒரு எண்ணம் எப்படி உதித்தது ஆதித்தா? எது? மாளிகை கட்டுவதா? எல்லாம் நம் கணபதியார் தந்ததுதான். எந்த கணபதியார்? ஈசனின் மூத்த மைந்தர் கணபதியார். தாய் தந்தையரே உலகம் என சுற்றி வந்து வென்றவர்தானே. அவரது தாய் தந்தையர் இறை என்றால் எனக்கும் என்னை பெற்றோர் இறைதானே. அவர்களுக்காக நான் கட்டும் ஆலயமாக இம்மாளிகை இருக்கட்டுமே என்றான் ஆதித்தன். அது புரிகிறது. பொன் மாளிகை என்றாயே, அதை கேட்டேன். அது நம் முன்னோர்கள் கற்றுத்தந்தது. பாட்டன் பராந்தகனார் உட்பட பலர் தில்லை கோயிலுக்கு பொன் வேய்ந்தார்கள் அல்லவா? ஆம், அது சோழர்களின் குலதெய்வத்தின் ஆலயமாயிற்றே. அதனால்தானே ஒவ்வொரு சோழ மன்னரும் அங்கே போய் முடிசூட்டிக் கொள்கிறார்கள்.
ஆம், அதேதான். அதனால்தான் நான் எடுப்பிக்கும் இவ்வாலயத்திற்கு முழுவதுமாய் பொன் வேய விரும்புகிறேன். எவையெல்லாம் சாத்தியமோ அத்தனையும் பொன்னால் மட்டுமே என்ற ஆதித்தனை திகைத்து போய் பார்த்தான் பார்த்திபன். தமக்கு இறை என்பது அவர்கள்தான் என்பதை சொல்லாமல் சொல்வதோடு மட்டுமின்றி செயலாக்கியும் காட்டுவான் இவன் என்பதும் புரிந்தது. சற்று கற்பனை செய்து பார் பார்த்திவா. நல்லதொரு வெயில் கால நண்பகல். ஒரு பக்கம் வெள்ளி மலையாய் கைலாயநாதர் கோயில், மறுபுறம் தங்க மலையாய் எனது மாளிகை. எப்படி இருக்கும் அந்த கண்கொள்ளா காட்சி! தனக்குள்ளேயே அதை நினைத்து மூழ்கி பரவசமானான் ஆதித்தன். ஆம் நண்பா, அற்புதமான வட கைலாய காட்சியாகவே திகழும் என்றான் பார்த்திபனும் தன்னை மறந்து. சோழத்திற்காக நான் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன பார்த்திபா. அதற்குள் என் தாய் தந்தையருக்காக இந்த மாளிகை வேலையை முடித்துவிட நினைக்கிறேன். உனக்குள் இப்படி ஒரு மென்மையான பக்கம் இருப்பது எனக்கே இப்போதுதான் புரிகிறது ஆதித்தா. மென்மையா? என்னிடமா? நிதானமாகத்தானே உள்ளாய் பார்த்திபா. இப்படி வெளியில் எவரிடத்தும் கூறாதே, நம்பவே மாட்டார்கள் என கூறிய ஆதித்தன் பலமாக சிரிக்க ஆரம்பித்தான். சிரித்து முடித்தவுடன் பார்த்திபனுக்கே தெரியாமல் மறுபுறம் திரும்பி சட்டென்று தன் கண்களில் துளிர்த்த நீரை துடைத்து எறிந்ததை அந்த துளிகளை சுமந்து சென்ற காற்றால் மட்டுமே அறிய முடிந்தது. எனக்கு தெரியும் நண்பா, உன் ஒவ்வொரு செயலிலும் அடுத்தவர் பற்றிய அக்கறை இருக்கும். அதை உணர முடியுமே தவிர காண முடியாது என்று மனதிற்குள்ளேயே கூறிக்கொண்டான் பார்த்திபன். புறவிகள் இரண்டும் காஞ்சியை நெருங்கின. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.